எப்போவுமே நம்ம டிஷ்ஷஸை விட கொஞ்சம் இந்த வெளியூர் அது வெளி ஸ்டேட் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதான் இது பேர் வந்து கேர் சாங்கிரி, ராஜஸ்தானில். இப்போ செஃப் பண்ணி காட்ட போகிறார். இப்போ எல்லாத்தையும் வந்து இங்கே ரெடியாக இந்த மசாலா சாமான் பார்த்துட்டீங்க. இந்த கேர் சாங்கிரி ரெண்டுத்தையும் இதோ ஷெஃப் வந்துட்டார். இதாங்க டெமான்ஸ்ட்ரேஷனில் நம்மளுக்கு சொல்கிறாரு என்ன என்ன பண்ண போகிறோங்கிறது. கேர் சாங்கிரி பேர் நந்தகுமார் ஜனா, அவர் தான் அந்த ஸ்டெல்லிங் அங்கே ஷெஃப். அவர் தான். இது இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் வந்து சாங்கிரி, ரைட் சைடு இருக்கிறது கேர். இது வந்து இட்ஸ் அ பிளான்ட். இனிமேல் இவங்க சொல்கிறது கேளுங்க. This is the local branches, like in jungle you get these branches, the samri and the kale. இது வந்து டெசர்ட்டில் விளையக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. டெசர்ட்லாம் கிடைக்கும் அந்த ஜங்கிள்லேருந்து, அங்கே இருக்கிற ஜங்கிள்ஸ்லேருந்து அங்கே இந்த பிளான்ட் தான், நம்ம செடி தான். மந்தக்காளி மாதிரி இருக்கு பாருங்க, அதான் சாங்கிரி. அதுவும் வந்து இந்த குச்சி குச்சியாக இருக்கு. அது ஒரு தண்டு தண்டு மெலிஸ் மெலிசா அது அந்த பிளான்ல அங்கேருந்து சேகரிச்சுன்னு வந்துட்டு இங்கே கொடுப்பாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த கல்டிவேஷனுங்கிறது அவுட் ஆஃப் கொஸ்டின் ஹியர் இல்லையா. பீங் எ டெசர்ட் அங்கே கிடைக்கக்கூடிய வச்சு தான் நம்ம பார்க்க முடியும், நம்ம வந்து சமைச்சு சாப்பிட முடியும். அதை கொண்டு வராங்க, அதை சமைக்கிறாங்க. இது வந்து பாயில் பண்ணணும், சோக் பண்ணி அப்புறம் பாயில் பண்ணணும், அதான் அவர் சொல்கிறார். இது கூட இன்னொருத்தர் கூத்தவர் பண்ண வைக்கிறாங்க. ஸ்பைஸ் ஆட் பண்ண போகிறாங்க. இப்போ அஜ்வாயின் அது வந்து நார்த் இந்தியன் ஸ்பைஸ். இது மற்றபடி எல்லாம் நம்ம ஊர் தான். இந்த பொடி அந்த பொடி இந்த பொடி நம்ம சொல்ல மிளகா அப்படியே போடுறது போடுற எல்லாம் ஒன்றும் மிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் மசாலா சாமான் தான், அவங்களோட ஸ்டைலில் இருக்கும். அது அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் ஏற்கனவே ஊறி நஞ்சிருந்தால சீக்கிரமாக அப்படியே போயிட்டு லைட் இந்த சாட்டைங்கிறாங்களே அது மாதிரி அப்படி வறுத்துக்க வேண்டிதான். ரொம்ப எண்ணெயெல்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் இருந்தால் கூட போகிறோம், 1.5 ஸ்பூன். இப்போ பாருங்க, அதை வதக்கல் நம்ம வதக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அது. இப்படி அழகாக அதில் போடுறாரு பாருங்க. இந்த கடலப்பருப்பு மாதிரி போட்டுக்கிட்டு இதை பண்ணோன்னா என்ன டேஸ்ட் அப்படின்னா வந்து இது நான் கேட்ட உடனே வந்து புளிப்பு கிடையாது, கொஞ்சம் லைட்டாக கசக்கும் அப்படிங்கிறது, ஸ்லைட்லி பிட்டர். அதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது வந்து ரொம்ப பெஸ்ட். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை, அது கூட தொட்டுன்னு சாப்பிட்ணுன்னா கூட லஞ்சில் வந்து வச்சுக்கலாம், சும்மா சைடு இது மாதிரி. டின்னர் கூட இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அது இன்னும் பெஸ்ட்டு. இது மற்றதெல்லாம் கொஞ்சம் தொட்டுக்கலாம் அவ்வளோ. இது பாருங்கள், இதை போட்டு ஃப்ரைனா ரொம்ப கொஞ்சம் எண்ணெய் விட்டாலே போகும். பட் டெசர்ட்டில் கிடைக்கிறதுங்கிறதுனால வந்து இது வந்து மட்டன் இல்லை. ஐ மீன் இட் ஹஸ் காட் ஆல் இட்ஸ் இந்த ஃபைபர் விட்டமின்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது. இட்ஸ் குட், தட் இஸ் ஹெல்த்தி டயட். ஸோ தண்டாலாம் கிடையாது, அந்த உஷ்ணத்தை குறைக்கிற சக்தி இருக்குன்னு சொல்கிறாரு லைட்டாக.
நல்ல அரோமா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வாசனை நல்லா தெரியுதுன்னு. அதனுடைய இவர் பண்ண அந்த மசாலா பதத்மாலையும் அண்ட் அதுக்குன்னே ஒரு சம் அரோமா இஸ் தேர் ஃபார் தட் பிளான்ட். எப்போ சிம்பிளே வைக்கணும், சிம்பிள் வச்சு தான் பண்ணணும். அது Very simple, very easy, very tasty. ஐ திங்க் இட் இஸ் Very tasty. நல்லா டேஸ்டாக இருக்குங்கிறாங்க. But the ingredients very difficult. Simple ingredients. நவ் இட் இஸ் ரெடி டு பி சர்வ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. Is it available or any வேக வச்சு போனாலும் 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சோக் பண்ணி வேக வச்சா முடிஞ்சு. எ சிம்பிள் டயட், ஈஸி ஃபார் எவ்ரி மாம். ராஜஸ்தான் கடைகளில் கிடைக்கும். அது நம்ம ஊரில் கிடைக்குமான்னு கேட்காதீங்க. நம்ம ஊரில் பாம்பே ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது. பட் விலையும் வந்து தேர் ப்ரைஸி அப்படிங்கிற காஸ்ட்லி. इसका जो प्राइस है वो इसीलिए रेयरली है अभी। This is not farm items. These are collect items. எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நிச்சயமாக ஐ திங்க் நாட் ஒன்லி ஒரு சில்ட்ரன் பட் ஈவன் த ஏஜட் அண்ட் மிடில் ஏஜட் வில் லைக் இட். ஒரு சண்டே அன்றைக்கி ஸ்நாக்ஸ், சாட்டர்டே போகும்போது ஸ்நாக்ஸ் பண்ணால் குழந்தைகள் பண்ணி கொடுத்தா எப்போ அது எப்போ முடியுமோ வாங்கிட்டு பண்ணி கொடுத்தோம்னா கண்ட எண்ணெய் பட்சணம் எல்லாம் கொடுக்குறது இது கொடுக்கலாம். ஓகே, பை பாய்.